அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹுடைய தூதரே, செயல்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயல்கள் எது? இந்த செயலை செய்தால் அல்லாஹ் அதை நேசிப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுதல் முதலாவது. அதை நாம் பார்த்து விட்டோம். அல்லாஹுடைய தூதரே, அதற்கு பிறகு எது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது செயல்களில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரிய செயல். இந்த செயலை போன்ற செயல் அல்லாஹுடைய தீனில் எதுவும் இல்லை. பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நன்மையோடு நடந்து கொள்ளுதல். என் சகோதரனை, என் சகோதரியே, இந்த உலக வாழ்வில் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களோடு இப்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதைவிட பெரிய அருளை இப்போது கொடுக்கவில்லை. உங்களுடைய தாயும் தந்தையும் மரணித்திருந்தால், ஒன்று அவர்கள் உங்கள் மீது பொருத்தத்தோடு மரணித்திருந்தால் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றிக்குரியவர்கள் நீங்கள். உங்களுடைய தாயும் தந்தையும் உங்கள் மீது கோபத்தோடு உங்களை பொருந்திக் கொள்ளாத நிலையில் மரணித்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பிக் கொள்ளுங்கள். நஷ்டவாளிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அல்லாஹுவை வணங்குதலுடைய கடமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிறான். அதற்கு பிறகு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்களில் ஒருவரோ இருவரோ வயதை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சீ என்று வெறுக்கத்திற்குரிய வார்த்தை கூட பேசாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுக்காதீர்கள், விரட்டாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கண்ணியமோடு பேசுங்கள். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, அவர்களிடத்திலே அருளின் இரக்கத்தின் ரெக்கைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். இதைவிட பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எப்படி விவரிக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், எங்களை சிறு பிள்ளைகளாக இருந்தபோது எங்களை எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். குர்ஆனுடைய கணக்கிடாத வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிரமத்தின் மேல் சிரமப்பட்ட அந்த தாய் அவனை சுமந்திருக்கிறாள், அவளை சுமந்திருக்கிறாள். அனிஷ்குருலி ஒலிவாலிதைக், அதனால் எனக்கு நன்றி செலுத்து. அதற்கு பிறகு உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. எதற்கு யா அல்லாஹ் என் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும்? உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், சேர்த்து வைக்காமல் இருக்கலாம். உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம், பராமரிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால், எனக்கு இருக்குமானால், என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழியக்கூடிய மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான். சொத்து இல்லாமல் மரணித்தால், கல்வி இல்லாமல் மரணித்தால், உலகமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டமில்லை. ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாய் தந்தை வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டால், காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால், என் தாய் தந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இதை அறிந்ததற்கு பிறகும் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என் தாயே, ஜஸாக்கில்லாஹி கைரன், அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும். உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன், உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன். என் தாய்க்கு நன்றி, என் தந்தைக்கு நன்றி. அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களில் நீங்கள் வாலிபத்தை அடைந்து விட்டால், குறிப்பாக 40 வயதை அடைந்து விட்டால், அல்லாஹ் பெற்றவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். 40 வயதை அடைந்தவன், அவனிடத்திலே குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், செல்வம் இருக்கும், தொழில் இருக்கும், அவனுக்கென்று ஒரு சூழல் உருவாகி இருக்கும். இத்துணை நிலையில் நீ மாறி இருந்தாலும், 40 வயதை நீ அடைந்து விட்டாலும், உன் குடும்பம், உன் மனைவி, உன்னுடைய தொழில், உன் செல்வம், உன் குழந்தைகள், இவையெல்லாம் உன்னை மிகைத்து விடக் கூடாது.
உன் தாய் தந்தைக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில் வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. அல்லாஹ் அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் சொல்கிறான், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு உங்களை சுமந்திருக்கிறாள், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கிறாள், தன் வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணித்திருக்கிறாள். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், அவன் துஆ செய்வான் 40 வயதை அடைந்தால், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, என் மீது நீ செய்த அருளுக்காக, என்னுடைய பெற்றோர்கள் மீது செய்த நீ அருளுக்காக, எனக்கு செய்த அருள் இவர்களை எனக்கு கொடுத்தது யா அல்லாஹ், இதற்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். நீ பொருந்தக்கூடிய செயலை செய்வதற்கு. அல்லாஹ் எதற்கு அதை சொல்கிறான்? பெற்றோர்களின் மூலமாக பொருத்தத்தை தேடி உன் பொருத்தத்தை பெறக்கூடிய செயலை செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். என்னுடைய வாரிசுகளை நல்ல முறையில் ஆக்கிவிடியா அல்லாஹ். நான் என் பெற்றோருக்கு சிறந்த வாரிசு, என் வாரிசும் எனக்கு சிறந்த வாரிசாக இருக்க வேண்டும். அதை மாற்றிவிடு. அதில் தவறளித்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்யா அல்லாஹ், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துஆவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இதை விட எப்படி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு செய்தியை கவனியுங்கள். 3 பேர் ஒரு குகையில் மாட்டுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசை கொள்கிறார்கள். முதலாம் அவர் அழைக்கிறார், யா அல்லாஹ், நான் வாழ்நாளில் எதை செய்திருக்கிறோனோ செய்யவில்லையோ எனக்கு தெரியவில்லை. என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள், நானோ ஒரு காட்டிலே விறகை எடுத்து வரக்கூடிய வேலை செய்கிறேன். நான் என் வழக்கம் எப்படி, என்னுடைய உணவை நான் கொண்டு வந்தால் என்னுடைய வீட்டிற்கு என் மனைவியும் குழந்தைகளும் அதை சாப்பிடுவதற்கு முன்னால் என் பெற்றோர்கள் சாப்பிட்டால் தான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் இரவிலே நான் வருவதற்கு தாமதமாகிறது. என் பெற்றோர்கள் பசியால் உறங்கிவிட்டார்கள். அவர்களுக்காக கொண்டு வந்த உணவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியில். ஆனால் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புவதற்கு கூட, அந்த சிரமத்தை கொடுப்பதற்கு கூட எனக்கு மனம் நாடவில்லை. அவர்களுடைய தலையில் அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன். காலை விடியும் வரை அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்து அவர்கள் எழுந்து அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். அல்லாஹ், இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. அல்லாஹ் விடுதலையை கொடுக்கிறான். உங்கள் மனைவி உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய செல்வம், உங்களுடைய தொழில், இவையெல்லாம் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால், இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் தடுக்கப்பட்டவை. என்ன செயல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தீனில்? என் ரப்பை நெருங்குவதற்கு என்று ஒருவன் கேட்டால் இதைவிட வேறு எந்த செயலும் இல்லை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்தில் ஒரு ஓடி வருகிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸே, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், பெண் பேசினேன், அவளும் ஒத்துக்கொண்டாள். ஆனால் என்னை விட்டு இன்னொருவரை பெண் மணமகனாக ஏற்றுக்கொண்டாள். என்னால் கோபம் தாங்க முடியவில்லை. அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன். அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். ஆனால் எனக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா? அவர் கேட்டார், இல்லை, என் தாய் உயிரோடு இல்லை, மரணித்து விட்டார்கள். அப்படி என்ற அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குரிய காரியங்களை தேடிக்கொள். அங்கிருந்த நபித்தோழர் கேட்டார், தோழரை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, ஏன் அவரிடத்திலே அவருடைய தாயை குறித்து விசாரித்தீர்கள்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? என் மரணம் வரை என் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது. என் தாயுடைய அழைப்பு என்னுடைய உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வசனம் அது. இன்னிலா அலமு அமலன், நான் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. அல்லாஹு அக்பர். பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய நேசத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாசமாகுவான் அவன் யார்? தாய் தந்தை வயதை அடைந்தும் அவர்கள் உயிரோடு இருந்தும் அதன் மூலமாக யார் சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான். நீ தொழுகையாளியாக இருக்கலாம், தஅவாவில் இருக்கலாம், குர்ஆனை ஓத தெரிந்தவராக இருக்கலாம், மனனம் செய்தவராக இருக்கலாம், நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம், தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம், உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் குறைவை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் தான். இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம்தான். நாளை மறு உலக வாழ்க்கையும் நஷ்டம்தான். அல்லாஹ்விற்கு பிறகு
கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் உம்முக் உம்முக், உன் தாய் உன் தாய் உன் தாய். அதற்கு பிறகு யார சொல்லலாம்? உன் தந்தை. அனிஷ்குரிலி வலிவாலிதைக்கு, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். என் சகோதர சகோதரியை, எனக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்று அல்லாஹுடைய அருளால் வேறு யாரும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அருளையும் செய்துவிட முடியாது. ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்காக கொடுத்து நம் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உறவுகள் அது. குறிப்பாக தாய் தன் எதிர்பார்ப்புகளை, தன் ஆசைகளை, தன் எண்ணங்களை, தன் வயதை, தன் வாழ்க்கையை, ஒட்டுமொத்தத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளை நலமோடு இருந்தால் போதும் என்று கழிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்திலே தாய் மட்டும்தான். அந்த தாயை நோவினை செய்து, அந்த தாய்க்கு சிரமத்தை கொடுத்து, அந்த தாயை தள்ளி வைத்து விட்டு, அந்த தாயை உதறி தள்ளிவிட்டு எந்த ரப்பை வணங்கப் போகிறோம்? அல்லாஹ்விடத்திலே நேசித்துக்குரிய அமல் தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், பணிவுடை செய்வதும், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதலும், தாய் தந்தையர்களை நல்ல முறையில் கவனித்தலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்திலே இபாதா. இதை சமூகம் அறிந்திருந்தால் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே முதியோர் இல்லங்கள் தோன்றிருக்குமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதை அறிந்திருந்தால் திருமணமானதற்கு பிறகு தாயெல்லாம் தனியாக தங்க வைக்கப்பட்டு ஏதோ நோயாளிகளை மருத்துவர்கள் கவனிப்பது போல ஹாஸ்பிட்டலில் இருந்து நர்சுகளை அழைத்து வந்து தாய்க்கு கடமை செய்யக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் தோன்றியிருப்பார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, தாயிடத்திலே எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், பெற்றோர்களிடத்திலே எந்த முறையில் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான் பாருங்கள், எப்படி கற்றுக் கொடுக்கிறான் பாருங்கள். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயிடத்திலே பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான் பாருங்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கொஞ்சம் கேளுங்கள். சூரத்துல் இஸ்ராவுடைய 23வது வசனம். அல்லாஹ் விதியாக்குகிறான், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்குகிறான். இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர் அவு கிலா அஹதுஹுமா அவு கிலாஹுமா, அந்த பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயதை அடைந்து விட்டால், வயதான பருவத்தை எய்துவிட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள். அவர்களை பார்த்து நீங்கள் அருவருக்கத்தக்க இந்த வார்த்தையை கூட பேசாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், வெறுக்காதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளிலே நீங்கள் பேசுங்கள். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். யார் சொல்லுவது என்பதை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமிகளையும் அரசாட்சியாக்கி கொண்டிருக்கக்கூடிய, அண்ட சராசரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் இந்த அற்ப மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். இந்த ஹதீதுகளும் இந்த குர்ஆன் வசனங்களும் நம்முடைய சமூகத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் இது போன்ற நிலைமைகள் நம்முடைய சமூகத்திலே தோன்றியிருக்குமா? இன்று பார்க்கிறோம், பிள்ளைகள் இந்த யூத கலாச்சார உலகத்திலே வாழக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களிடத்திலே பேசக்கூடிய முறைகளை பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்ட வேண்டும். பெயர்களை சொல்லி அழைக்கிறார்கள். பெயர்களை அவர்கள் மனது புண்படும்படியான சர்வ சாதாரணமான வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடுகிறார்கள். அவர்களை கண்ணிய குறைவாக எப்படியெல்லாம் நடத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் இச்சமூகம் நடத்தக்கூடிய இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் மேலும், வக்ஃபித் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, பணிவின் இறக்கைகளை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துங்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், பணிவின் இறக்கைகளை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துங்கள். அவர்கள் வயதை அடைந்து விட்டால் நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நாங்கள் சிறு வயதிலே இருந்த பொழுது அவர்கள் எப்படி எங்களை வளர்த்தார்களோ, எப்படி எங்களை பாதுகாத்தார்களோ,
எப்படி அவர்கள் எங்களை அரவணைத்தார்களோ அது போன்று யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, அவர்களை நீ பாதுகால், அவருக்கு நீங்கள் நல்ல முறை அவர்களை நீ பொறுப்பேற்றுக் கொள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சிறு வயதிலே எங்களுக்கு அவர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அது போன்று யா அல்லாஹ் நீயும் அவர்களுக்கு இரக்கம் காட்டு என்று யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹ் துஆவாக சொல்லிக் கொடுக்கிறான். இதை நீங்கள் கூறி கேளுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடத்திலே நேரடியாக பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று சொல்லாதீர்கள். அந்த ஒரு சிறிய வார்த்தையை கூட நீங்கள் உபயோகிக்காதீர்கள். ஆனால் இன்று பார்க்கிறோம், பெற்றோர்களை அடிக்கக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகள் என்று இருக்கிறார்கள். பெற்றோர்களை தவறான வார்த்தைகளை கொண்டு ஏசக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். வயதை அடைந்து விட்டாலே போதும், அவர்களுக்கென்று ஒரு மதிப்பே கிடையாது. வீட்டிலே ஓரமாக ஏதாவது தனி அறைகளை போட்டு விடுவார்கள். ஒரு நோயாளியை படுக்க வைத்தது போல உணவுகளை தூக்கி எறிவார்கள். அவர்கள் அந்த வயதான பருவத்தில் ஏதாவது நோயாகிவிட்டால் அவர்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். இந்த வயதில் எல்லாம் நீ இருந்து என்ன செய்ய போகிறாய்? செத்து தொலைய வேண்டியதுதானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டுவானாக. இது போன்ற வார்த்தைகளை கூட பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் தெளிவுபடுத்துகிறான். அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று சொல்லாதீர்கள், அவர்களை வெறுக்காதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளிலே நீங்கள் பயன்படுத்துங்கள். வயதை அடைந்து விட்டார்கள் என்ற காரணத்தால் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி விடாதீர்கள். வயதை அடைந்து விட்டார்கள் என்ற காரணத்தால் அவர்களிடத்திலே கண்ணிய குறைவான வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பேசிவிடாதீர்கள். அவர்களுக்கு பணிவின் இறக்கைகளை நீங்கள் தாழ்த்துங்கள். அவர்கள் அல்லாஹ் இடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் அவர்களுக்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறைகளை கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன் ஹதீஸிலே தெளிவுபடுத்திய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல் என்றால் அவர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்படுதல். அவர்களுக்கு இந்த பூமி உலகத்துடைய விஷயத்தில், இந்த உலகத்துடைய அம்சத்தில் எதுவெல்லாம் பெற்றோர்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு ஏவப்படுகிறதோ அவற்றில் எல்லாவற்றிலும் பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள், தன் ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கடமை அவர்களுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கட்டுப்படுவது. அதுவும் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் ஆக்கி இரண்டாவது விஷயம், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் தவாபு, அவர்களுக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள்ளுதல். அவர்களிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது மென்மையான முறையிலே, இரக்கமான முறையிலே, கண்ணியமான முறையிலே அவர்களிடத்திலே பணிவை வெளிப்படுத்துதல். மூன்றாவதாக, அவர்களிடத்திலே பேசும் பொழுது, அவர்களிடத்திலே கலந்து உரையாடும் பொழுது அவர்களுடைய சப்தத்திற்கு கீழ் எம்முடைய சப்தத்தை ஆக்குதல், அவர்களுடைய சப்தத்திற்கு மேலாக என்னுடைய சப்தத்தை ஆக்கி அல்லாஹுடைய கோபத்தை நாம் சம்பாதித்து விடக்கூடாது. நான்காவதாக, அவர்களிடத்திலே உரையாடும் பொழுது கண்ணியமான வார்த்தைகளை, அழகிய வார்த்தைகளை, அவர்களுடைய உள்ளம் நனையும்படியான வார்த்தைகளை எல்லாம் பேசி அவர்களை மகிழ்வித்தல். ஐந்தாவதாக, அவர்களிடத்திலே அவர்கள் வயதை அடைந்து விட்டால் எவ்வளவு அவர்களோடு அமர்ந்து பணிவிடை செய்ய முடியுமோ, அவர்களோடு எவ்வளவு நேரங்களை அவர்கள் மரணமாகும் வரை கழிக்க முடியுமோ அவ்வளவு நேரங்களையும் கழிப்பது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை. ஆறாவதாக, அவர்கள் வயதை அடைந்து விட்டாலும் அவர்கள் மரணித்தாலும் சரி அவர்களுக்காக துஆ செய்தல், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தல். இந்த உலக வாழ்விற்காகவும் மறுமை வாழ்விற்காகவும் அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே அழைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபி சயீத் மாலிக் இப்னு ரபீஅத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போது பனி சலமா கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், ஹல் பகிய மின் பிர்ரி அபவைய ஷையுன் அபர்ருஹுமா பிஹி பஅத மௌதிஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, மரணித்ததற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாகம் அல்லாஹ்வுடைய தீனிலே இருக்கிறதா? என்ன கேட்கிறார்கள்? மரணித்ததற்கு பிறகும், என்னுடைய பெற்றோர்கள் மரணத்தை அடைந்ததற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு அம்சம் அல்லாஹ்வுடைய தீனிலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால நஅம், ஆம் இருக்கிறது. என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தல், வல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்விடத்திலே மன்றாடுதல். அதற்கு பிறகு அவர்கள் ஏதாவது உரிமைகளை, கடமைகளை, வாக்குகளை விட்டிருந்தால் அதை நிறைவேற்றுதல்.
அதற்கு பிறகு சொன்னார்கள், அவர்கள் மூலியமாக தோன்றிய உறவுகளை எல்லாம் அவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அடுத்து சொன்னார்கள், அவர்களுடைய நண்பர்கள் என்று இருப்பார்களே, அந்த இருவருடைய நண்பரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அம்சத்தை, சிறப்பை பாருங்கள். ஒரு தாய் தந்தையருடைய நண்பர்கள், அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களை நீங்கள் சந்தித்தாலோ, அவர்களை நீங்கள் பார்த்தாலோ, அவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய கடமைகள் இருக்கிறது. அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில். அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் ஏதாவது வாக்குகளை விட்டு சென்றிருந்தால் அதை நிறைவேற்றுங்கள். அவர்களுடைய உறவுகள் என்று இருவரின் மூலமாக தோன்றிய உறவு முறைகளை நீங்கள் பாதுகாருங்கள். அவர்களுடைய நண்பர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தாய் தந்தையர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களாக இருந்தாலும், இஸ்லாமை ஏற்று ஒருவர் வருகிறார் என்றால் அவர்கள் இஸ்லாமிலே இல்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருந்து விலகக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இங்கே ஈமான் என்ற காரணத்தால் பணிவிடை அல்ல, இங்கே ஈமான் என்ற காரணத்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற அம்சம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானுக்கு பிறகு பெற்றோர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கண்ணியத்திலே வைத்திருக்கின்றான். அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகளான அஸ்மா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் முஷ்ரிக்காக இருந்தால் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு உங்களோடு உடன்படிக்கை செய்து மக்காவிலிருந்து இங்கே வந்துவிட்டேன். அவர்களை நான் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்போது அந்த தாய் வயதான நிலத்திலே வந்திருக்கிறாள். இன்னும் முஷ்ரிக்கான நிலைமையில் தான் இருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தாயிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்வது? அந்த தாயை என்னோடு சேர்த்து வாழவா அல்லது ஈமான் இல்லாத காரணத்தால் அவர்களை விட்டுவிடவா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது